ஒரு நல்ல பங்கு. லேவியராகமத்திலிருந்து தின தியானங்கள். இன்றைக்கான வேத பகுதி லேவியராகமம் 16வது அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 34 வரை. கிறிஸ்துவே நமக்கான போக்காடு. அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆழ்வசமாய் வனாந்தரத்திற்கு அனுப்பிவிட கடவன். வசனம் 21. பாவ நிவர்த்தி பலியில் 2 வெள்ளாட்டு கடாக்கள் ஒரே தகன பலியாக கருதப்படுகிறது. வசனம் 5. இது கல்வாரி சிலுவை மரணத்தின் 2 அம்சங்களை தெரிவிக்கிறது. பிரதான ஆசாரியன் தனக்கான தகன பலியின் இரத்தத்தை ஆசாரிப்பு கூடாரத்தில் தெளித்துவிட்டு திரும்பி வந்த பிறகு ஒரு வெள்ளாட்டுக்கடாவை ஒட்டுமொத்த நாட்டுக்காக பிராயச்சித்தம் செய்யும்படி பாவ நிவாரண பலியாக அதை செலுத்துகிறான். இந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்துடன் ஆசாரியன் 3ஆம் தரம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்கிறான். அங்கே கிருபாசனத்தின் மேல் இரத்தத்தை தெளித்து ஒட்டுமொத்த நாட்டுக்காகவும் பிராயச்சித்தம் செய்கிறான். அங்கே பாவம் மூடப்படுகிறது. இதன் பின்பு ஆசாரியன் வெளியே வந்து உயிரோடு இருக்கிற கடாவின் மேல் தன்னுடைய கைகளை வைத்து பாவங்களை அறிக்கையிடுகிறான். இது இந்த கடாவின் மேல் மக்களுடைய பாவம் கடத்தப்படுவதற்கு சித்திரமாக இருக்கிறது. பின்பு இந்த ஆடு வனாந்தரத்தில் விட்டுவிடப்படுகிறது. இது பாவங்களை போக்குவதற்கு அடையாளமாக போக்காடு எனப்படுகிறது. இந்த ஆடு மக்களுடைய கண்களுக்கு மறுபடியும் காணப்படுவதில்லை. இத்தகைய சடங்குகள் ஆண்டுதோறும் செய்யப்பட வேண்டும். இது கிறிஸ்து உலகத்தின் பாவத்துக்காக ஒரே தரம் பாடுபட்டு மரித்தார் என்பதற்கும் அதன் பிறகு அவர் உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்றார் என்பதற்குமாக அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்து கல்வாரியில் தன்னுடைய கிரியைகளை எல்லாம் நிறைவேற்றி முடித்த பின்னர் அவர் தன்னுடைய பிதாவின் மகிமை பொருந்திய இடத்துக்கு சென்றார். இப்பொழுது அங்கே அவர் வீற்றிருக்கிறார். வனாந்தரத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த போக்காடு திரும்பி வர முடியாத ஓர் இடத்திற்கு மக்களின் பாவங்களை சுமந்து சென்றது. இது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமில்லாமல் அவற்றை முற்றிலும் நம்மை விட்டு அகற்றி விடுகிறார் என்பதற்கான வெளிப்பாடாகும். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்ற சங்கீதம் 103:12 வார்த்தையின்படி கிறிஸ்து நம்முடைய மீறுதல்களை சுமந்து தீர்த்ததால் இனி நாம் பழைய குற்ற உணர்வோடு வாழ வேண்டியதில்லை. சாத்தான் நம்முடைய கடந்த கால பாவங்களை நினைப்பூட்டி நம்மை குற்றப்படுத்த முயலும்போது நம்முடைய பாவம் கிறிஸ்துவாகிய போக்காட்டின் மூலமாக என்றென்றைக்குமாக விளக்கப்பட்டு தேவனால் மன்னிக்கப்பட்டு விட்டது என்கிற விடுதலையின் நிச்சயத்தை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இந்த நாள் இஸ்ரவேலருக்கு மிகவும் முக்கியமான நாள். தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அவர்கள் ஒரு வேளையும் செய்யக்கூடாது. இது ரட்சிப்பு கிரியினால் கிடைப்பதன்று. நம்முடைய பாவங்களுக்காக மன வருந்தும் போது அது தேவ கிருபையினால் கிடைக்கிறது என்பதை பறைசாற்றுகிறது. இந்த பலிகளை எல்லாம் பிரதான ஆசாரியன் ஒருவனே தன்னந்தனியாக செய்கிறான். ரட்சிப்பு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே கிடைக்கிறது என்பதை இது பறைசாற்றுகிறது. மக்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து தங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். இதுவே ரட்சிப்பில் மக்களுடைய பங்களிப்பாக இருக்கிறது. இது பிரதான ஆசாரியனால் ஆண்டுதோறும் செய்யப்பட்டு வந்தது. ஆனால் நமக்கோ நம்முடைய பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து ஒரே தரம் தம்மைத்தாமே பலியாக ஒப்புவித்தார். இனிமேல் அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்காக 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். எபிரேயர் 9வது அதிகாரம் 27-28 வசனங்கள்.